வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஹிந்திலேருந்து தமிழை ரீமேக் பண்ண திரைப்படங்கள் பற்றி ஒவ்வொரு காணொலியாக நம்ம சேனல் வந்து போட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிந்திலேருந்து தமிழை ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். काले का धंधा करता है लेकिन ईमानदारी से। तुम्हारा नाम? माला जी को देखकर ये तो नहीं पता चलता कि इसने इतनी हिम्मत का काम किया होगा। माला பாப்பா மாப்பிள்ள உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வந்துட்டாண்டா என் அருமை மாமனாரு வந்துட்டேன். நம்ம பேட்டையில சீட்டாட்ட விடுதி நடத்துற முரடன் ஒருத்தன் இருக்கான். சட்டப்படி அவன் மேல கேஸ் ஒண்ணும் இல்லையே தவிர நம்ம காவல்துறைக்கே அவன் ஒரு தொல்லை. அவனை கொஞ்சம் கவனிங்க. அவன் பேரு பேசுறாங்களே 1973, அதாவது 1973 வந்த திரைப்படம். நடிகர் அமிதாப் பச்சன் அவங்க நடித்த திரைப்படம் ஜன்சீர். இந்த திரைப்படத்தில் வந்து ஜெயபாதுரி, பிரான் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு நல்ல திரைப்படம், அதாவது நல்ல மெசேஜ் உள்ள திரைப்படம், அதே சமயத்தில் ஆக்ஷன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து டைரக்ஷன் பிரகாஷ், இந்த படத்தோட தயாரிப்பு பிரகாஷ், இந்த படத்தோட இசை கல்யாண்ஜி ஆனந்த்ஜி. இந்த படத்தை பார்த்து அப்படியே வந்து தமிழை ரீமேக் பண்ண திரைப்படம் 1974 வந்த திரைப்படம், அதாவது 1974 வந்த திரைப்படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சிரித்து வாழ வேண்டும். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தில் வந்து டபுள் ரோல் பண்ணியிருப்பார். அதாவது இது வந்து 1974 வந்த திரைப்படம், எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும். நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த திரைப்படம் ஜன்சீர் 1973 வந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் அமிதாப் பச்சன் வந்து டபுள் ரோல் இல்லை, ஒரே கதாபாத்திரம் தான். அந்த ஹிந்தியில் பண்ண கதாபாத்திரம் பிரான் நடிச்சிருப்பார். அந்த கதாபாத்திரம் தான் தமிழில் சிரித்து வாழ வேண்டும். நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ரோல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரமும் சேர்த்து நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் டபுள் ரோலாக பண்ணார் அந்த திரைப்படத்தில். ஏன்னா அந்த படம் வந்து மேரா நாம் அப்துல் ரகுமான் வந்து நல்ல ஒரு பேசப்பட்ட ஒரு நல்ல அருமையான பாடல் அந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் ஒன்று சொன்னால், எம்ஜிஆர் குடும்பம் வந்து அவர் கண் முன்னாடியே வந்து பழி வாங்கிடுறாங்க. அவர் குடும்பத்தை வந்து சுடுறதை வந்து கண் கூட இவங்க விளையாடும் போது அவர் எம்ஜிஆர் கதாபாத்திரம் சின்ன வயசில் வந்து பீரோவில் ஒழிஞ்சிப்பாங்க. பீரோவில் ஒழிஞ்சிக்கும் போது அந்த வில்லன், அதாவது எம்என் நம்பியார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தை வந்து அம்மா அப்பாவையும் 2 பேர் சுட்டுறாரு. அவன் சுடும்போது வந்து கதாநாயகன் வந்து அவரோட முகத்தை பார்க்கல, அவர் கையில் இருக்கிற வாட்சையும் அவர் கையில் இருக்க ஒரு குதிரை போட்ட சிம்பிளை மட்டும்தான் நடிகர் கதாநாயகன் வந்து பார்த்துருப்பார். அந்த கதாபாத்திரம் மட்டும் அந்த குதிரையும் அந்த வாட்சும் வந்து அப்பப்போ வந்து ஒரு வெள்ளை குதிரையில் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு அப்பப்போ கதாநாயகனோட கனவுல வந்து ஞாபகப்படுத்துவாங்க. அந்த உருவம் எப்படியாவது வராதான் பார்த்து எப்படியாவது தேடுறாரு நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். இவரை வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மட்டும் அனாதையாதுன்னு சொல்லும்போது வேறு ஒரு போலீஸ் அதிகாரி நமக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ஒரு நேர்மை உள்ள போலீஸ் அதிகாரியாக வளர்த்து பெரிய அளக்கிறாரு. ஆனால் அந்த இன்னொன்று கதாபாத்திரம், அதாவது அந்த முஸ்லீம் கதாபாத்திரம் எம்ஜிஆர் கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க 2 பேருக்கு வந்து மோதல் வரும். ஆனால் மோதல் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவர் எவ்வளோ பெரிய நல்லவர் வந்து நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் தெரிஞ்சுப்பார். அப்படிப்பட்ட 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு உருவாகுது. இந்த நட்பு உருவாகுது இந்த எம்ஜிஆர் அவர்களை வந்து இந்த வில்லன் கதாபாத்திரத்தை பழி வாங்கினாதான் இல்லையான் தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தில் இதுதான் சிரித்து வாழ வேண்டும்னா டபுள் ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து கதாநாயகி லதா, எம்என் நம்பியார், ஆர்எஸ் மனோகர், கண்ணன், தேங்காய் சீனிவாசன், காஞ்சனா மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் கதாபாத்திரம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அதே மாதிரி அமிதாப் பச்சன் வந்து நல்லா பண்ணியிருப்பார். அதே சமயத்தில் எம்ஜிஆர் அவர்களும் எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் திரைப்படத்துக்கு ஒரு மெயினான தான் இவர் எம்ஜிஆர். அதே மாதிரி பிரான் பண்ணியிருப்பார். பிரான் பண்ணதை விட ஒரு 1% அதிகமாகவே தான் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிரித்து வாழ வேண்டும் படத்தில் வந்து நடிச்சிருப்பார். நீங்கள் 2 படத்தையும் பாருங்கள். ஹிந்திலேருந்து தமிழை ரீமேக் பண்ண திரைப்படம் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் அப்படியே எடுத்திருப்பாங்க. ஜன்சீர் ஹிந்தி படத்தோட அப்படியே ரீமேக் தான் சிரித்து வாழ வேண்டும். ஒரு சீன் கூட மாறலை.
நீங்கள் போட்டு பாருங்கள், எந்த விதமான சீன் மாறல. ஒரே ஒரு கதாபாத்திரம் நம்ம அமிதாப் பச்சன் நடித்த ஹிந்தி படத்தில் டபுள் ரோல் இல்லை அமிதாப் பச்சன். சிரித்து வாழும் வேண்டும்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டபுள் ரோல். இந்த ஒரு மாற்றம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க பற்றி, மற்றபடி வந்து நல்லாவே எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நல்லா எடுத்திருக்காரு. ஸோ வந்து இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட டைரக்டர் எஸ் பாலன். இந்த படத்தோட தயாரிப்பு மணியன் பிள்ளை ராஜு. இந்த படத்தோட இசை ரொம்ப அழகாக இசையமைச்சிருப்பார் MS விஸ்வநாதன். ஓகேங்களா? அதாவது இந்த சிரித்து வாழ வேண்டும் படத்தில் இன்னொன்று கூட இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலகட்டத்திலே 1974 வந்து மருந்து சம்மந்தப்பட்டது, அதாவது இந்த பசங்க சாப்பிட்றது பெரியவங்க சாப்பிட்றதுல வந்து கலப்படமாக மிக்ஸ் பண்ணி காட்டுறதை ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். ஓகேங்களா? அந்த கதாபாத்திரம் வந்து எம்என் நம்பியார் தான் பண்ணியிருப்பார். ஏன்னா இப்போ அந்த கதையெல்லாம் வந்து வருது, அந்த மாதிரி கதையெல்லாம் அப்போவே வந்துருச்சு. அதை வந்து மேற்கொண்டு டெவலப் பண்ணி திரைக்கதையில் புதுமையாக பண்ணி தான் மேற்கொண்டு பண்ணுறாங்க. அப்போவே சாதாரணமாக காட்டியிருக்காங்க அந்த திரைப்படத்திலேயே. 1974 வந்து மருந்தில் வந்து எப்படி கோல்மால் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அந்த திரைப்படத்தில். ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்திலேருந்து தமிழை ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி நான் உங்களுக்கு கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளியிலே இதே மாதிரி ஹிந்திலேருந்து தமிழை ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் வந்து பதிவு பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.